Hi, hello students. How are you all? I think you all fine. Okay, today I'm going to recontinue the 2 point. The உட்கொள்ளும் உணவு உடலில் சமிபாடு அடையும் விதத்தையும் அகத்துறிஞ்சப்படும் விதத்தையும் விசாரணை செய்வார். So I'm going to teach you about this lesson. So this is related to home science, grade 12 home science. So it is the second lesson, 2 point, third lesson of home science for A-level students who are doing only for Tamil medium students. Okay, so before starting the session, I am going to say that we will continue in Tamil. So session start பண்றதுக்கு முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் செய்யற ஐடியால இருக்கிறேன். சரியா? Now I am going to start a class from next week onwards. அடுத்த வீக்ல இருந்து. அதனால if you all want me to take class, if you want to join with me on the class mean, okay, if you all want to join with me mean, you can DM me for this number. Wait, I will give that number. Wait, okay, so you can DM உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடலாம். So you can put a message for this number. First of all, you should put your name, உங்களோட நேமை போடணும், நீங்கள் என்ன இயர் பேட்ச் உங்களோட பேட்சை போடணும், அண்ட் நீங்கள் எங்கேருந்து இது பேசுகிறீங்கன்னா உங்களோட இதை பிளேஸை போடணும். சரியா? அப்படி போட்டுட்டு எந்த கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னா, per month there will be 8 classes. Wait. So I am going to, நான் வந்து ஒரு வீக்குக்கு 2 class many செய்யணுன்ற ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே, ஒரு வீக்குக்கு 2 class செய்யலாம்ன்ற ஐடியாவில் இருக்கிறேன். இப்போ 2024 பேட்ச்னா நவம்பர் உள்ளுக்கு சிலபஸை முடிக்கிற மாதிரி ஒரு செஷனுக்கு. சரியா? அப்போ 1 வீக்கில் 2 கிளாஸ்ண்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதில் ஒரு கிளாஸ் வந்து grade 12 subjects தான் கொண்டு போவோம். ஓகே, grade 12 subjects. ஓகே, அதே இது செகண்ட் கிளாஸ் எடுத்தா grade 13 classes will be conducted. Grade 13 lessons will be conducted. அப்போ நாங்கள் வந்து ஒரு வீக்குக்கு 2 கிளாஸ் எடுப்போம். அதில் ஒரு கிளாஸ் வந்து grade 12 சீரீஸ் கொண்டு போவோம், இன்னொரு கிளாஸ் grade 13 சீரீஸ். அப்போ நாங்கள் மந்த்லி பேமெண்ட் மட்டும் தான் எடுப்போம். அப்போ மந்த்லியாக வந்து grade 12 மட்டும் சேர்றேன்னா உங்களுக்கு 1000 மட்டும் per month தரலாம், ஃபீஸ் பே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து grade 13 மட்டும் பே பண்ணுறேன்டா per month 1000 தேரலாம். போத் அப்படின்னா இப்போ 2024 பேட்சாக இருந்தால் போத்தையும் கவர் பண்ணுற ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணி 2000 பே பண்ணலாம். அது நாங்கள் வந்து இது சிலபஸ் கவர் பண்ணி கொண்டு வரக்குள்ளே பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சம்டைம் எங்களுக்கு டைம் பத்தாமல் போச்சுன்னா, இந்த சிலபஸ் கவர் பண்ண முடியாமல் போச்சுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு அதுக்கு ஒரு 1000 வச்சு 3000 per month தான் எங்களுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது டோட்டலாக will erase it. ஓகே, டோட்டலாக வந்து எங்களோட grade 12ல் grade 12ல் 7.5 தேர்ச்சி இருக்குது. சரியா? அதே grade 13 எடுத்தா grade 13 எடுத்தா 7.3 தேர்ச்சி இருக்குது. அப்போ நாங்கள் இப்போலேருந்து நவம்பருக்கு 4 month எங்களுக்கு டியூரேஷன் இருக்குது. எவ்வளோ மந்த்? 4 month டியூரேஷன். அப்போ இதுக்கு எங்களுக்கு 32 classes பாசிபிளாக போடலாம். 8 classes மெனி 32 classes பாசிபிளாக ஏக்கி. எக்ஸ்ட்ரா கிளாஸ் இப்போ வந்து நான் வந்து ஹவர் எப்படின்னா 2 hour தான் கிளாஸ். இப்போ நான் வந்து அந்த தேர்ச்சி ஒரு நாளைக்கு ஒரு தேர்ச்சி இல்லாட்டி 2 தேர்ச்சி முடிக்கிறது தான் என்னோடய டார்கெட். சரியா? அப்படி நாங்கள் முடிச்சோம்டா இப்போ எத்தனை தேர்ச்சிக்கு டோட்டலாக 14 தேர்ச்சிக்கு. அப்போ அங்கே நீ 32 classes ஏக்கி
ஒரு நாளைக்கு ரெண்டு தேர்ச்சி முடித்தோம்னா எங்களுக்கு ஃபுல்லாக சிலபஸ் முடிச்சிடலாம். சரியா? ரெண்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் மீக்கிறத சிலபஸ் முடிச்சிடலாம். சரியா? அரை சிலபஸ். அப்போ அப்படி கால்குலேஷனில் தான் என் ஃபாஸ்ட் ட்ராக் சீரியஸ் போகும். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இந்த 4 month டியூரேஷனுக்கு எவ்வளோ முடிக்கணுமோ அவ்வளோ எங்களுக்கு ட்ரை பண்ணி முடிக்கலாம். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான எப்படி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரும், ஸ்பாட்டுக்கு எப்படி வரும், எவ்ரிதிங் வில் பி கிவன். ஓகே, கைடு எல்லாமே தரப்படும். சரியா? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொஷின்ஸ் ஒவ்வொரு பாடம் சம்மந்தமான எம்சி இது என்னது பெரிய பார்ட் 2 கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகும். ஒவ்வொரு பாடத்தையும் படிச்சுட்டு போக்கலாம். ஓகே, டக்குன்னு கவர் பண்ணிடுவோம். சரியா? இதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம் யூடியூப் வழியாக. என் நம்பர் சொன்னேன், என்ன 078 422 545. இந்த நம்பர் வழியாக என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களோட நேம், உங்களோட பிளேஸ், அடுத்தது உங்களோட பேட்ச், இது 3 போட்டுட்டு, இது மோஸ்ட்டாக 24க்கும் 25க்கும் தான். இப்போ 24 பேட்ச் இருந்தால் 12க்கும் 13க்கும் சேரலாம். இல்லாட்டி அவங்களுக்கு 13 மட்டும் கவர் பண்ணா 13 சேரலாம். இல்லாட்டி 13 போயிட்டு கொண்டிருக்கிறோம் 12 கவர் பண்ணணும்னா 12 சேரலாம். ரிவிஷன் ஆகிட்டு அதே 25 பேட்சாக இருந்தால் இப்போ நான் 12 மட்டும் தான் சேரணும்னா 12 மட்டும் உங்களுக்கு சேரலாம். அப்போ ஸ்லோவாக போகிறேன்டா அப்படின்னா 12க்கு போகிறேன்னா 12 வழியாக அவங்களுக்கு போகலாம். 13 மட்டும் போகிறேன் 13 போத்தாக ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா போத்தாகவும் போகலாம். இதுதான் இதுக்கு எல்லாருக்குமான ஒரு கியூர் பண்ணுற ஒரு சொல்யூஷனாக இந்த கிளாஸை நான் செய்ய போகிறேன். அப்போ இந்த நம்பர் மூலயமா எனக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம். மந்த்லி ஃபீஸ் வந்து நீங்கள் 2க்கும் ஜாயின் பண்ணுற 2000, 1க்கு 1000. அப்போ யூ கேன் ஜாயின் த்ரூ Zoom. Okay, that's this one. But informations regarding my classes. Okay, now we'll start the class. இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு நாங்க வந்து உட்கொள்ளும் உணவு, இப்போ உட்கொள்ளும் உணவு உடலில் சமிபாடு அடையும் விதத்தையும் அகத்துறிஞ்சப்படும் விதத்தையும் விசாரணை செய்வோம். இப்போ நாங்கள் எங்களோட நாளாந்தம் டே டு டே லைஃப்பில் நாங்கள் உட்கொள்கிற உணவுக்கு தானே, அது நாங்கள் வாயிலால் உட்கொண்டு அது எப்படி சமிபாடு அடையுது, அதை எப்படி எங்களுக்கு உடலால் அகத்துறிஞ்சப்படுது, என்னென்ன விட்டமின் கனிவு அப்படி எப்படி அகத்துறிஞ்சப்படுது, எப்படி அதை அகத்துறிஞ்சப்படுது, அதை பற்றி தான் நாங்கள் விவரமாக படிக்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா மனித உணவு சமிபாட்டு தொகுதியை வரையறுப்பார். இப்போ நாங்கள் மனித உணவு சமிபாட்டு தொகுதியை பற்றி டீட்டெயில்ஸாக படிக்க போகிறோம். அதுக்கு பிறகு அதில் அமைப்பு, அதில் விளக்கப்படம், அதை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கடுத்து சமிபாடு, அகத்துறிஞ்சல், சமிபாடு வகைகள் 3 இருக்குது. அது எப்படி அகத்துறிஞ்சப்படும் ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு அதை பற்றி நாங்கள் அதில் படிக்க போகிறோம். அதுக்கு பிறகு உணவில் உள்ள போஷணை பதார்த்தங்களின் சமிபாடு, எங்கே போய் சொல்லிக் கொண்டிருந்தேன், உணவில் உள்ள போஷணை பதார்த்தங்களின் சமிபாடும் அகத்துறிஞ்சலும் நிகழும் விதத்தை. அப்போ எங்களோட உணவில் உள்ள போஷணை பதார்த்தங்கள் அது என்னென்ன, இப்போ கொழுப்பு சார்ந்த போஷணை பதார்த்தம்னா அந்த கொழுப்பு சார்ந்த சமிபாடு எப்படி அடையும். இப்போ நாங்கள் உட்கொள்கிற உணவு வந்து கொழுப்பு சார்ந்த உணவாக இருந்தால் கொழுப்பு சமிபாடு நடைபெறும். அப்படி ஒவ்வொரு உணவுக்கான பதார்த்தங்களுக்கான போஷணை பதார்த்தங்களுக்கு ஏற்ப எங்களோட சமிபாடு விதம் வந்து மாற்றமடையும். சரியா? இப்போ உடலின் இருப்புக்கு தொழிற்பாட்டுக்கும் உணவின் போஷணை கூறுகள் அகத்துறிஞ்சப்படுவதன் முக்கியத்துவம். இப்போ எங்களோட உடல் இருப்புக்கு எங்களோட உடல் இதுக்கும் தொழிற்பாட்டுக்கும் உணவு போஷணைகள் எப்படி அகத்துறிஞ்சப்படும், அதோட முக்கியத்துவம். அடுத்தது விட்டமின் கனிய அகத்துறிஞ்சலில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். இப்போ விட்டமின் கனிப்புகள் அது அகத்துறிஞ்சதுனால அதில் ஏற்படக்கூடிய காரணிகள், அதை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து மனிதன் முதல்ல நாங்கள் உணவு சமிபாட்டு தொகுதினா என்னன்றது தான் ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்க போகிறோம்.
அப்போ மனிதன் வாயினால் உட்கொண்ட உணவை இப்போ நாங்கள் வாயால் உட்கொள்கிறோம், ஒரு உணவை எடுத்து வாயால் உட்கொள்கிறோம். உணவை பௌதீக ரீதியிலும் ரசாயன ரீதியிலும், அப்போ பௌதிக ரீதியிலும் ரசாயன ரீதியிலும் சமிபாடடைய செய்து உடலினால் அகத்துறிஞ்சத்தக்க நிலைக்கு மாற்றி கழிவுப் பொருட்களை குதத்தின் வழியே வெளியேற்ற உதவுகின்ற குழாய் வடிவ தொகுதி தான் என்ன, உணவு சமிபாட்டு தொகுதி. சரியா? தொகுதின்னு வந்தால் இந்த டெஃபினிஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். உணவு சமிபாட்டு தொகுதி என்றால் என்னன்னு கேட்டாங்கண்டா இந்த டெஃபினேஷனை தான் நீங்கள் கொடுக்கணும். என்ன, நாங்கள் உட்கொண்ட மனிதன் வாயிலால் உட்கொண்ட உணவு வந்து பௌதீக ரீதியிலும் ரசாயன ரீதியிலும் சமிபாடடைய செய்யும். அந்த சமிபாடடைய செய்த உணவு வந்து உடலால் அகத்துறிஞ்சத்தக்க நிலைக்கு மாற்றி கழிவு பொருளிக்கு தானே அதை குதத்தின் வழியா குதம்னா என்னன்னு தெரியும் தானே, குதத்தின் வழியா வெளியேற்றப்படும் ஒரு குழாய் வடிவ தொகுதி. இது ஒரு குழாய் தானே, இது ஒரு குழாய் வடிவ தொகுதி. இந்த தொகுதி இங்கிருந்து இங்கே மட்டும் ஒரு குழாய் மூலியமா இப்படி வந்து இப்படி போகுது. நம்ம அந்த குழாய் வடிவ தொகுதியை தான் நாங்கள் சொல்றது சமிபாட்டு, உணவு சமிபாட்டு தொகுதி என சொல்லப்படும். சரியா? அப்போ இதில் வந்து உணவு சமிபாட்டு வந்து சில சுரப்பிகள், சில நொதியங்கள், சில ஓமோன்களை கொண்டு தான் சுரக்கப்படும். அப்போ இந்த உணவு சமிபாட்டு தொகுதிகளுக்கு சார்ந்த பகுதிகள் என்னென்னு பார்த்தா வாய். முதல்ல நாங்கள் எடுக்க போகிற இது வந்து வாய். இது வந்து எங்களோட பார்ட் 2 பேப்பரில் இல்லாட்டி பார்ட் 1 கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? பார்ட் 2 பேப்பரில் கேட்பாங்க. இந்த வரை உருவத்தந்து இதை எங்களுக்கு லேபிள் பண்ண சொல்லிட்டு அதில் உள்ள அந்த லேபிள் பண்ண சொல்லி ஏதாவது 2 எடுத்து அந்த 2 செயற்பாடு அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி எல்லாத்தையும் நாங்கள் படித்து வச்சுக்கணும். வாயில் என்ன, தொண்டையில் என்ன, எல்லாத்தையும் நாங்கள் படித்து வச்சுக்கணும். லேபிள் பண்ணுறதுக்கும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃபோட்டோவை தந்து இதை லேபிள் பண்ண சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பார்ட் 1 கேட்பாங்க. இப்போ உணவு சமிபாட்டு தொகுதி 4 பகுதிகளை தந்து உணவு சமிபாட்டு தொகுதியில் அடங்கும் பகுதிகள் என்னென்ன ஏதாவது ஒன்று அப்படின்னு தருவாங்க. இல்லாட்டி 4 ஆப்ஷனில் 1வது ஆப்ஷன் வாய், தொண்டை, களம். 2வது ஆப்ஷன் வாய், வேற ஏதாவது உறுப்புகளை 2 போட்டு தருவாங்க. அப்படி எங்களுக்கு தரக்கூடிய ஆப்ஷனை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். அப்போ சரி, இப்போ உணவு சமிபாட்டு தொகுதியின் பகுதிகளாக என்னென்ன? வாய், அடுத்து வாயிலிருந்து நேராக தொண்டையிலேருந்து களம். உங்களுக்கு விளங்குது. இந்த வாயிலேருந்து தொண்டையிலேருந்து களம். இதுதான் களம். ஓகே, அப்போ இந்த இது நாங்கள் சொல்லுவோம் வாய். அப்போ அதுலேருந்து இங்கனைக்கு தொண்டை. சரியா? அதுலேருந்து இந்த இது சுற்றுச்சூழல்கள் அசைவை கொண்டது, இதுதான் களம். சரியா? அது நாங்கள் படிப்போம் விரிவாக. அதுலேருந்து அப்படியே வர்றது இந்த இப்படி வந்து இப்படி ஒன்று வந்திக்கே, இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்ன? இரைப்பை. சரியா? அப்போ இங்கனைக்கு இதை இப்படி கவர் பண்ணுமா இப்படி ஒன்று இருக்குமே, இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னது? ஈரல். சரியா? அப்போ இதுக்கு ஈரல். அப்போ இதில் இங்கனைக்கு இப்படி ஒரு பச்சை கலர் பலூன் மாதிரி ஒன்று இருக்கும். அது என்னது? அது பித்தப்பை. சரியா? அடுத்தது என்ன? இப்படி இருக்கு. இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கே இப்படி பெருசாக இப்படி இருக்குதானே, இதுக்கு பேர் என்ன? வெயிட். சரியா? அதுவும் இல்லாமல் இங்கனைக்கு நடுவில் இப்படி ஒன்று இருக்கும். இந்த ஈரலுக்கு தானே, ஈரலுக்கு கீழே தான் இந்த இரைப்பை ஈக்கும். இந்த ஈரலுக்கு கீழே இங்கனைக்கு பச்சை கலராக ஈக்கு இப்படி ஒரு பலூன் மாதிரி ஈக்கிறது வந்து பித்தப்பை. அதுக்கு கீழே இப்படி இருக்கிறது வந்து என்னது? என்ன சொன்னேன்? என்னது? இரைப்பை. இரைப்பை கீழே இங்கனைக்கு மூளை மாதிரி இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க? சதை. சரியா? அதோட இங்கனைக்கு ஈக்கிற குடல். இது இங்கே ரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ இங்கே கேட்குற இந்த பெரிய இந்த முன் துண்டு இந்த குடலுக்கு சொல்கிறேன் என்னது? ஓகே, அதுக்கு முதல் இந்த டியூப்மா இப்படி வந்து நான் சொன்னேன் இரைப்பை இப்படி வந்து இப்படி புழும். சரியா? இந்த டியூப்மா இந்த துண்டு தானே, இதுக்கு சொல்கிறேன் முன் சிறு குடல். சரியா? இந்த பெருசா இப்படி வந்து இப்படி தானே, இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் பெருங்குடல். சரியா? இந்த துண்டில் பெருங்குடல். இங்கனைக்கு இந்த துண்டு வந்து சொல்லுவோம் சிறு குடல். சரியா? இது வந்து நேர்குடல்.
இது வந்து குதம். சரியா, இது குதம். அப்ப அடுத்தது வந்து இந்த இங்கனைக்கு வெயிட், அது இதுல தந்தில்ல, எங்களுக்கு கேட்பாங்க. சரியா, தைக்கி தைக்கி இந்த இப்படி இருக்குதானே, இது வந்து ஏனியா, ஏனியாவுக்கு வர்றது, அது பெருசாயினத்தை ஏனியான்னு சொல்லுவோம். சரியா, இது என்னதுன்னா குடல் வளரி. சரியா, இங்கனைக்கு இருக்கிறது குடல் வளரி. இப்போ இதை பார்க்காம உங்களுக்கு வந்து எழுத சொன்னா, அதாவது குறிக்க சொன்னா உங்களுக்கு குறிக்க எழுமா. அதாவது இந்த மாதிரி கலர், ஐ மீன் கலர் ஃபோட்டோ தர மாட்டாங்க எங்களுக்கு. எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஒன்று தான் தருவாங்க. அப்போ அதை வச்சு நாங்கள் எப்படியாச்சும் எங்களுக்கு தென்படுறதை நாங்கள் மார்க் பண்ணி கொள்ளணும். சரியா, இதுதான் எங்களுக்குள்ள விஷயம். சரியா, அடுத்தது வந்து இருங்க ஒரு நிமிஷம் இருங்க வரேன். Sorry, I had unmuted. Sorry students. So I was explaining that நான் என்ன சொல்லி கொண்டு இருந்தேன்டா, எங்களுக்கு சில பகுதிகள் தான் எங்களுக்கு தந்திக்கிறாங்க, சில பகுதிகள் எங்களுக்கு தந்தில்ல. சரியா, அப்போ அந்தந்த பகுதிகள் எங்களுக்கு இதே பிக்சர் தரக்கூடிய நிலைமை வராது. ஏன்னா வேற சமன்பாட்டு தொகுதியும் தருவாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற சமன்பாட்டு தொகுதி அதுவும் கலர்ல தர மாட்டாங்க. எவ்ரிதிங் வில் பி இன் பிளாக் அண்ட் ஒயிட். பேப்பர் எப்பயுமே ஃபோட்டோகாப்பி அடிக்குள்ள பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரும். அப்போ இன்னைக்கு என்ன நான் சொல்ல வரேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு தேவையானது உமிழ்நீர் சுரப்பின்னு ஒன்று கேட்பாங்க. சரியா, உமிழ்நீர் சுரப்பி இப்போ 10-11 ஹோம் சயின்ஸ் செஞ்சவங்களுக்கு இது தெரியும். இப்போ இது எங்கள்கிட்ட தலைமுடின்னு இப்படி வரும் தானே பிக்சரில். அப்போ இது தலைமுடிக்கிட்டு இன்னைக்கு காதிக்கும், இந்த காதோடு இங்கனைக்கு ஒன்று இப்படி இருக்கும். சரியா, அந்த இது நாங்கள் சொல்லுவோம் உமிழ்நீர் சுரப்பி. சரியா, அது உமிழ்நீர் சுரப்பி. அடுத்தது இன்னைக்கு தராததை நான் சொல்கிறேன். சரியா, அடுத்தது நாங்கள் வாய்க்குழி பார்த்துட்டோம், ஈரல் பார்த்துட்டோம், என்ன சதை பார்த்துட்டோம், பித்தப்பை பார்த்துட்டோம், பெருங்குடல் எங்கேக்கு தைக்கி இதுதான் பெருங்குடல் பார்த்துட்டோம். வேற என்ன அப்பெண்டிக்ஸ், அதாவது குடல் வளரி சொன்னேன். எங்கேக்கு தைக்கி குடல் வளரி இப்படி நாங்கள் வந்து பெருங்குடலோட இப்படி வந்திருக்கும், வந்து இப்படி வரும். இந்த இங்கனைக்கு இப்படி ஒன்று வந்து இப்படி வர்றது தான் குடல் வளரி. சரியா, அடுத்தது வந்து தொண்டை சொன்னேன், களம் சொன்னோம். அடுத்தது வந்து டயப்ரம் வந்து இந்த இங்கனைக்கு இதுக்கு மேலே இப்படியே இருக்கும். சரியா, இதுக்கு சொல்லுவோம் தமிழ்ல பிரிமென் தகடு. என்ன தகடு? பிரிமென் தகடு. எழுதிக்கோங்க, பிரிமென் தகடு.
இது இறைப்பை பார்த்தோம், முன் சிறுகுறள், சிறுகுறள், குதம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தது. அப்போ இதுகள் தான் என்ன உணவு சமிபாட்டு தொகுதியின் பகுதிகள் ஆகும். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பிக்சருக்கு போவோம், நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு. ஓகே, அப்ப உணவு சமிபாட்டு தொகுதியின் பகுதிகளாக என்ன வாயக்குழி, தொண்டை, களம், இரைப்பை, முன் சிறுகுறள், சிறுகுறள், பெருங்குறள், நேர்குறள், குதம், வேற என்ன குடல் வளரி, வேற நான் சொன்னேன் பிரிமின் தகடு, உமிழ்நீர் சுரப்பி, இதெல்லாம் உணவு சமிபாடுகளின் தொகுதிகளாகும். உமிழ்நீர் சுரப்பி எல்லாம் கார்போஹைட்ரேட் சமிபாடுல வரக்கூடிய ஒரு பகுதி தான். சரியா? சரி, அடுத்தது போகும். அடுத்தது வாயினுள் உணவு சமிபாட்டுக்கு உதவுகின்ற பகுதிகளையும் அவற்றின் தொழில்களையும் மாணவருக்கு விளக்குக. அப்ப அந்த தொழில்களை நாங்க அடுத்தது பார்க்க போறோம். சரியா? இப்ப சரியா? அப்ப உதடுகள் என்ன செய்யும்? உதடுகள் மூலம் தான் எங்களோட வாயில உணவை நாங்க வைத்திருப்போம். அது மூலம் தான் உணவை வாயினுள் வைத்திருப்பதற்கு அது உதவும். நாக்கு என்ன செய்யும்? உணவின் சுவையை உணர்வதற்கு சுவை அரம்புகள் அமைத்திருத்தல் உணவை விழுங்குவதற்கு உதவும். பல் உணவை உடைப்பதற்கு, அரைப்பதற்கு. இதெல்லாம் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இதெல்லாம் பொறிமுறை சமிபாடு. அப்ப நாங்க உணவு சமிபாட்டு தொகுதியின் பகுதிகள் படிச்சிட்டோம். சமிபாட்டு தொகுதி, உணவு சமிபாட்டு தொகுதி என்றால் என்னன்னு படிச்சிட்டோம். உணவு சமிபாடு என்றால் என்னன்னு நாங்க இதுவும் படிக்கல. சரியா? உணவு சமிபாடு என்றால் என்னன்னு பார்த்தா, இலகுவில் அகத்துறிஞ்சும் வகையில் நுகரப்படும் உணவுகளில் காணப்படுகின்ற சிக்கலான பதார்த்தத்தை நொதியங்களின் தாக்கத்தினால் எளிய பதார்த்தங்களாக மாற்றப்பட்டு அதில் நீர் பகுப்பு செய்யும் செயல்முறையே உணவு சமிபாடு எனப்படும். தொகுதி இதுல வராது. சரியா? அது இன்னைக்கு வரும் அந்த டெஃபினிஷன். சரியா? அப்ப நாங்க இலகுவில் அகத்துறிஞ்சும் வகையில் நாங்கள் உட்கொண்ட உணவு இலகுவில் லேசியா தானே அகத்துறிஞ்சுவோம். அப்ப இலகுவில் அகத்துறிஞ்சும் வகையில் நுகரப்படும் உணவுகளில் நாங்க தின்ற உணவுகள்ல இலகுல அகத்துறிஞ்சும் வகையில காணப்படுகின்ற சிக்கலான பதார்த்தம், அதாவது சிக்கலாக காணப்படுகின்ற ஒரு பதார்த்தத்தை நொதியங்களோட தாக்கத்தினால எளிய பதார்த்தமாக மாற்றப்பட்டு அதுல நீர் பகுப்பு செய்யப்படும் செயல்முறை தான் சமிபாடு எனப்படும். சரியா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு. இப்போ மறுபடியும் நான் டெஃபினிஷனை சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இலகுவில் அகத்துறிஞ்சும் வகையில் நாங்கள் இலகுவில் நுகரப்படுற உணவுகளில் இலகுவில் அகத்துறிஞ்சும் வகையில் இலகுவாக அகத்துறிஞ்சுற உணவுகள். சரியா? அப்போ இலகுவில் அகத்துறிஞ்சும் வகையில் நுகரப்படும் உணவுகளில் இலகுவில் அகத்துறிஞ்சும் வகையில் நுகரப்படும் உணவுகளில் காணப்படுகின்ற சிக்கலான பதார்த்தத்தை நொதியங்களின் தாக்கத்தினால் எளிய பதார்த்தமாக மாற்றப்பட்டு அதுல நீர் பகுப்பு செய்யப்படும் செயல்முறையே சமிபாடு எனப்படும். சரியா? அடுத்தது இந்த சமிபாடு 2 வகையா பிரிக்கப்படும். சரியா? 2 வகையாக பிரிக்கப்படும். அது என்னதுன்னா பொறிமுறை சமிபாடும் ரசாயன முறை சமிபாடும். அப்ப நாங்க பொறிமுறை சமிபாடு எடுத்தோம்டா எங்கட வாயில நடக்கக்கூடிய சமிபாட பொறிமுறை சமிபாடு எனப்படும். சரியா? அதே ரசாயன முறை சமிபாடுண்டா எங்கட வாய் தாண்டி போகக்கூடிய சமிபாட்டு தொகுதி பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரசாயன சமிபாடு, ரசாயன தாக்கத்துடன் நடைபெறக்கூடிய விஷயங்களை ரசாயன சமிபாடு. வாயிலையும் சமிபாட்டு தொகுதிகளான வாயும் அது சார்ந்த சமிபாட்டு தொகுதிகள் ஈகித்தனே அதுல ரசாயனத்தோட சமிபாடு அடைகிறது. நாங்கள் சொல்றேன் ரசாயன சமிபாடு, அதில் தாக்கத்தால சமிபாடு அடைகிறது. பொறிமுறை சமிபாடுனா எங்களோட வாயிலுக்கு நடக்கிறது, இதுல ரசாயனம் கலக்கப்படாது.
சரி, இப்போ பொறிமுறை சமன்பாடு என்ன அதை பற்றின விளக்கம் தான் இங்கே இன்னைக்கு தந்திருக்குது. சரியா, வாய்நூல் உணவு சமன்பாட்டுக்கு உதவுகின்ற பகுதிகள் அதெல்லாம் போட்டு தொண்டை, உதடுகள், நாக்கு, பல், தொண்டை. அப்போ இதை விட லேசியாக நான் சொல்கிறேன் பாருங்க. மனிதன் உணவை உட்கொண்டவுடன் இப்போ நாங்கள் என்ன செய்வோம், சாப்பாடை இப்போ தின்னுவோம். உட்கொண்டதுக்கு பிறகு என்ன நடக்கும், எங்கட பல்லு வகைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வெட்டும் பல் என்ன செய்யும், உணவை வெட்டும். வேட்டை பல் என்ன செய்யும், உணவு கிழிக்கும். அரைக்கும் பல் என்ன செய்யும், உணவை அரைக்கும். அப்ப சிறு பதார்த்தங்கள் ஆக்கும். சரியா, அது நாக்கு உணவை சுவை உணர்தல். அதுக்கு பிறகு இப்ப என்ன செய்யும், வாயில நாங்க சாப்பாடை உட்கொண்டவுடன் வெட்டும் பல் உணவை வெட்டும், வேட்டை பல் உணவை கிழிக்கும். அடுத்தது அரைக்கும் பல் உணவை அரைக்கும். அடுத்தது அதை சிறு பதார்த்தங்களாக ஆக்கும். பெரிய உணவை சிறு குட்டி பதார்த்தங்களாக. நாங்கள் பெரிய உணவை கடிச்சாலும், இவ்வளோ பெரிய துண்டை கடிச்சாலும் அதை நான் கடிச்சு வெட்டும் பல், வேட்டை பல், அரைக்கும் பல் எல்லாம் சேர்ந்து அதை சின்ன பதார்த்தங்கள் ஆக்கும். சிறு பதார்த்தங்களாக்கி நாக்கு உணவை சுவை உணர்தல். நாக்கு என்ன செய்யும், நாங்கள் தின்ற உணவோட சுவையை உணரும். அடுத்து நாக்கு உணவை பிரட்டல். நாக்கு என்ன செய்யும், உணவை பிரட்டும். அடுத்து நாக்கு உணவை திரவலை ஆக்கப்படல். நாக்கு என்ன செய்யும், உணவை பிரட்டி ஒரு திரளை, ஒரு ரவுண்ட் போல மாதிரி ஆக்கும். திரளையா ஆக்கும். அப்புறம் நாக்கு உணவை விழுங்க செய்தல். அதுக்கு அப்புறம் நாக்கு என்ன செய்யும், உணவை விழுங்குறதுக்கு செய்யும். அப்ப உமிழ்நீர் சுரப்பி நனைக்கப்படல். உமிழ்நீர் சுரப்பியால உணவு நனைக்கப்படும். அப்ப இதுதான் நாங்க சொல்ற பொறிமுறை சமன்பாட்டின் செயற்பாடாகும். சரியா, அப்ப நாங்க மனிதன் உணவை உட்கொண்டவுடன் வெட்டும் பல் வெட்டும் பல் உணவை வெட்டும், வேட்டை பல் உணவை கிழிக்கும், அரைக்கும் பல் உணவை அரைக்கும். சிறு பதார்த்தங்களாக்குதல். நாக்கு உணவின் சுவையை உணர்தல். நாக்கு உணவை பிரட்டல். நாக்கு உணவை திரளையாக்கப்படல். நாக்கு உணவை விளங்கச் செய்தல். உமிழ்நீர் சுரப்பி நனைக்கப்படல். இவையே பொறிமுறை சமன்பாட்டின் செயற்பாடாகும். சரியா, ஓகே. ஓகே, அடுத்தது ரசாயன சமன்பாடு. இப்போ நாங்கள் என்னென்ன படித்தோம், உணவு சமன்பாட்டு தொகுதி படித்தோம். உணவு சமன்பாட்டு தொகுதிகளின் பகுதிகள் படித்தோம். அது எப்படி குறிக்கிறதுன்னு படித்தோம். அதுபோல் உணவு சமன்பாடு டெஃபினேஷன் படித்தோம். உணவு சமன்பாடு 2 வகையாக பிரிக்கப்படும், பொறிமுறை சமன்பாடு, ரசாயன சமன்பாடு. அப்போ அந்த ரசாயன சமன்பாடு என்னண்டா, சமன்பாடு நடைபெறும் பகுதி 3 ஆகும். 3 இடத்துல சமன்பாடு நடைபெறும். என்ன இடத்துல, 3 இடத்துல சமன்பாடு நடைபெறும். அவை என்னென்ன, வாய், சரியா, உணவு நடக்கக்கூடிய 3 விஷயம் பகுதி உணவு சமன்பாடு, ரசாயன சமன்பாடு நடைபெறும். சமன்பாடு நடைபெறும் பகுதி 3 ஆகும். அவை வாய், இரைப்பை, இன்னொன்று முன்சிறு குடல். அப்ப நாங்க இப்ப இதுல இதுலயும் வாயிலையும் இரைப்பை இதுலயும் இது 3 பகுதிகளில் மட்டும்தான் உணவு சமன்பாடு அடையும். சரியா, அப்போ வாயில் உமிழ்நீர் சுரப்பி சுரக்கப்படும். இப்போ வாயில என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாயில இப்போ வாயில உமிழ்நீர் சுரப்பி சுரக்கப்படும். என்ன, எங்களோட வாயில பொதுவாகவே எங்களுக்கு காணப்படுகின்ற உமிழ்நீர் சுரப்பி சுரக்கப்படும். அப்ப அதுல மயோசின் மியோசின் எனும் ரசாயன பதார்த்தம், மியோசின் எனும் ரசாயன பதார்த்தம் உணவை இலகுவாக வாயிலிருந்து கலத்தினூடாக இரைப்பைக்கு கொண்டு செல்வதற்கு உதவுகின்றது. அப்ப இந்த வாயிலிருந்து இந்த இரைப்பைக்கு, சரியா, வாயிலிருந்து இரைப்பைக்கு உணவை கலத்தினூடாக கொண்டு செல்வதற்கு யார் உதவுறா, இந்த ரசாயனம் உதவுது, மியோசின். ஓகே, இந்த ரசாயனத்தால தான் எங்களுக்கு லேசியா
வாய்க்குழியிலிருந்து இரைப்பைக்கு கலத்தினூடாக என்னதை கொண்டு போகலாம், உணவை கொண்டு போகலாம். அப்ப இது எங்க காணப்படும், வாயில காணப்படும். அடுத்து வந்து உமிழ்நீர் சுரப்பி. அப்போ உமிழ்நீர் காணப்படும். என்ன காணப்படும், உமிழ்நீர் காணப்படும். அதுல இன்னொரு ரசாயனம், இந்த உமிழ்நீர்ல தான் இந்த மியூசின் காணப்படுச்சு. இதுல இன்னொரு ரசாயனம் என்னது, தயலின் அல்லது அமிலேசு. தயலின் அல்லது அமிலேசு. அப்ப இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கொள்ளலாம். அப்ப தயலின் அல்லது அமிலேசு வந்து மாப்பொருள் உணவுகளை, அதாவது பல்சக்கரைட்டு உணவை இருசக்கரைட்டாக